ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மெய்யாகவே இந்த ஊழியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் கொல்லவும் அடிக்கவும் வருகிறான் என்று சாத்தானை சொல்லிவிட்டு, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? வேதவசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமார் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறது. அக்கினியை போடவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களை, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது உங்களுக்கு ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை கொடுக்க. ஏதோ நிறைய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். அருமையான பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிறந்திருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கான எதிர்காலத்தை, பிள்ளைங்களுக்கான திட்டத்தை, பிள்ளைங்களுக்கான என்ன செய்வது அதெல்லாம் மறந்துடுவாங்க. என்ன செய்யணும்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதுக்காக வரலப்பா, உன்னை உருவாக்கிறது மாத்திரமல்ல, நீ பூரணமடைய வேண்டும், பூரணமடைய வேண்டும், அதற்காக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருத்தங்க அடுத்தவங்க குறைவை நிறைவாக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? நிறைவேற்றலாம், நிறைய ஃபேக் இதெல்லாம் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்கலாம். நான் அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன், அப்படி செஞ்சுருவேன், இப்படி செஞ்சுருவேன்னு சொல்லி நிறைய சொல்லலாம். ஆனால் அங்கே செய்யறேன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அங்கே ஆண்டவராகிய கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது கொலோசியர் ஆக்கியோன் அழகாக சொல்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அபண்டன்லி என்பது எங்கே இருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. விதின் ஹிம், அவருக்குள் பரிபூரணங்கள் எல்லாம் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. ஸோ அபைட் இன் ஹிம், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையில் குறைவோடு இருக்கிறீர்களோ, பல தேவைகளோடு இருக்கிறீர்களோ, பல காரியத்தை உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம், என் எதிர்காலம் என்னாக போகிறது, நான் எப்படி வாழப்போகிறேன், என் சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுப்பேன், பரிபூர்ண ஜீவனை கொடுப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார் என்று வேதவசனம் சொல்கிறது. தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். எதற்காக? அவருடைய குறைவுகளினால் நீங்கள் நிறைவாகும்படி. இன்றைக்கு அந்த ஐஸ்வர்ய சம்பந்தராகிய கர்த்தர் உங்களை நிறைவுபடுத்த விரும்புகிறார். அன்பானவர்களே, பரிபூர்ணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே, எதிலே அவரால் பரிபூர்ணப்படுத்த முடியும்? முதலாவது வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது கொலோசியர் ஆக்கியோன் மிக அழகாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? 2:9 சொல்கிறான், ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளே தெய்வ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாயிருக்குது. த ஃபுல்னஸ் ஆஃப் டிவைனிட்டி, தெய்வீக தன்மையின் பரிபூர்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களெல்லாம் கொடிகள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான்ப்பா உனக்கு ரூட்டு, நான் தான் உனக்கு வேறு, நான் தான் உனக்கு சக்தி ஊட்டுகிறேன், என்னிலை நீ இணைஞ்சிருப்பான்னா நிறைய கனிகளை கொடுப்பான், நான் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி அதைத்தான் சொல்கிறது, தேவ தத்துவத்தின் சகலமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்குது. இன்றைக்கி தெய்வீக வல்லமை, தெய்வீக கிருபைகள் உன் வாழ்க்கையில் பெருக வேண்டுமா? தேவனை போல மாற வேண்டுமா? உன் வாழ்க்கையில் அதை கொடுக்க ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். இன்றைக்கு அதை நாம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தவறுகளை செய்கிறோம், குற்றங்கள் இழைக்கிறோம், நாம் மனதில் ரொம்ப வேதனை அடைகிறோம். ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நான் செஞ்சிட்டேனே, இப்படி நான் பலவிதமான பாவத்தில் விழுந்து விட்டேனே என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த தெய்வ தத்துவத்தின் வல்லமை உனக்குள்ளே இருக்குமானால் உன்னால் பாவத்திலே நிலைத்திருக்க முடியாது.
இதைத்தான் அருமையான யோவான் ஆக்கியோன் அழகாக சொல்கிறான். 1 யோவானிலே வாசிக்கும் பொழுது 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வித்து மூல பாஷை இந்த வியாக்கியானமான வேதாம் சொல்லுது, த நேச்சர் ஆஃப் காட் இன்சைட் ஹிம். தேவனுடைய குணம் அல்லது தேவனுடைய தன்மை அவனுக்குள்ளே இருக்கிறது. நம்ம உலகத்தில் சொல்லுவோம்ல, ஜிஎன்டி சொல்லுவோம்ல, அநேருக்கு டிஎன்டி விதமாக இருக்குது, இந்த தன்மையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல. இல்லை, ஒரு தகப்பன் கோவப்பட தகப்பனாக இருந்தால் அவனுக்கு பிறக்கிற பையனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு கோவக்கான இருப்பான். அவனை அறியாமலே பலவிதமான பாவத்தில் நான் பார்க்குறோம். அவனுடைய அணுக்கள் நம்முடைய பெற்றோருக்கு என்ன ஜீன் இருக்கோ அதே இது இருக்கிறது. ஒருத்தருடைய மகாத்மா காந்தியை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், காந்திஜி, நீங்கள் இப்போ நல்ல அருமையான ஒரு மனிதர், புனிதரை போல வாழுகிறீர், ஆனால் உங்கள் பையன் ஒருத்தர் குடிகாரனாக இருக்கிறானே. அப்பொழுது மகாத்மா காந்தி சொன்னானா, அவனை சொல்லி குறை இல்லை, நான் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் பிறந்துட்டான், அதான் தப்பு அப்படின்னாரான். உண்மையானவர்களே, அது உண்மை. நம்முடைய குணம் எப்படி இருக்குதோ அந்த தன்மை தான் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் தாவீது சொல்கிறான், என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள். நம்முடைய உணர்வுகளிலே நம்முடைய பெற்றோர் அல்லது நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை உண்டான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இதை நீக்குவது எப்படி என்றால், தேவ தத்துவத்தின் சீராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்குள்ளே வர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக, அதான் பைபிள் அழகாக சொல்லுது. 2 Corinthians 5:17 இதுவரை ஒன்றை எப்படி நீ என்ன ஜீனில் வந்தியோ அது தெரியாது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அவருடைய ஜீன் உனக்குள்ளே வந்துடுது, அவருடைய தன்மை உனக்குள்ளே வந்துடுது, அவருடைய குணம் உனக்குள்ளே வந்துடுது. உன்னை அறியாமலே நீ பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். வேதவசன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. மூல பாஷையிலே தேவனுடைய வித்து என்பது போல த நேச்சர் ஆஃப் காட் இன்சைட் ஹிம். உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு பன்றியும் ஒரு ஆடு நண்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சேறு வருது, ஒரு சேறு சாக்கடை போல் ஒரு இடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அசுத்தமான இடம் வருது. இந்த ஆட்டையும் இந்த பன்றியும் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த அழகான அந்த அந்த அசிங்கமான அந்த சேற்றை பார்த்த உடனே பண்ணி அதில் போய் புரண்டுரும், அப்படியே படுத்துடும். ஒருவேளை போகிற வழியில் இந்த ஆட்டுக்கு அந்த அனுபவம் உண்டாகுனா ஒரு வித்தியாசம் உண்டாகும். உடனே அந்த ஆடு வெளியே வந்து தன் மேலே இருக்கிற சேற்றுகளெல்லாம் உதறி நல்ல புல்லில் புரண்டு தன்னை சுத்திகரித்து கொள்ளும். ஏன்னா த நேச்சர் ஆஃப் கோட், அந்த ஆட்டுடைய தன்மை அந்த சேற்றில் இருப்பது அல்ல. ஆனால் அந்த பன்றியை எடுத்துக்கொள்கிறீங்கன்னா அந்த சேற்றில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக கைகாலை விரித்து ரிலாக்ஸ் ஆகி அலையிருந்துடும். தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனால் பிறந்தவனுக்கும் தேவன் இல்லாதவனுக்குள்ள வித்தியாசம் என்ன? உலகத்தில் ஒரு பாவியான மனுஷன் பாவத்தின் வித்து அவனுக்குள்ளே இருக்கிறபடினால், சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறபடினால் அவன் அந்த பாவத்தின் மீளவே மாட்டான். பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே ஒருவேளை தேவனுடைய பிள்ளை பாவத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானால், நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவனுக்குள்ளே கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறபடினாலே அது அவனை உணர்த்தும், அது அவனோடு பேசும். அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது, ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது, ஏனெனில் தேவனுடைய தன்மை அவனுக்குள்ளே இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கிற பரிபூர்ணம் என்ன? நம்மை சுற்றிலுமாய் தேவ பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். பாவ நம்மை ஆட்கொள்ள முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிறார். ஆகவே தான் ரோமர் 6:14 சொல்கிறது, பாவம் இனி உங்களை மேற்கொள்வதில்லை, பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை, ஏனென்றால் உங்களுக்குள்ளே அந்த வல்லமை இருக்கிறது. எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை வல்லமை இருந்தாலும் உடைத்தருகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் உங்களை சேதப்படுத்த முடியாது. சமூகத்தில் நடந்த ஒரு யுத்தத்தில் இப்படி ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த நாட்டில் இருக்கிற ஆயுத தடுப்புகள், ஏவுகணைகள் வருவதை தடுப்பதை நிப்பாட்டுவதற்காக ஒரு தேசத்திலிருந்து, ஒரு சைனா தேசத்திலிருந்து ஏகப்பட்ட காரியங்களை வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் எல்லாம் வந்து டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு போகிறாங்களே, இல்லை வந்து தடுப்பு வேணும்னு சொல்லி ரஷ்யா கிட்ட போய் கை நீட்டினாங்க, அவன் கொடுத்தானா. அதுக்கு பிறகு தான் தடுத்து நிப்பாட்டுகிற வல்லமை அவங்களுக்கு கிடைச்சின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா இப்போ அண்டர் த செக்யூரிட்டி ஆஃப் ரஷ்யாவுடைய பாதுகாப்பில் வந்துட்டாங்க. இதை போல தான் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. தேவனுடைய பரிபூர்ணம், அந்த தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் உனக்குள்ளே வரும் பொழுது எத்தனை பெரிய பாவத்தின் தன்மைகளாக இருந்தாலும் உன்னை நெருங்க முடியாதபடி கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும், உன்னை அதுக்கு விலக்கி தப்பு வைக்கும். ஆகவே தேவன் நமக்கு தருகின்ற பரிபூர்ண அனுபவத்தின் முதலாவது தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். தேவனுடைய பரிபூர்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா தேவ கிருபை நமக்குள்ளே வருது. இதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக 55ஆம் அதிகாரத்தில் சொல்கிறல்ல 3ஆம் வசனத்தில், தாவீதுக்கு என்ன நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன். தாவீதுக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஒரு கிரேஸ் இருந்துச்சு. மற்ற தேவ மனிதர்களுக்கும் தாவீதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. தாவீது தவறு செய்தாலும் அவனை தூக்கி எடுக்கும்படி, நிலை நிறுத்தும்படி தேவ கிருபை இருந்தது. இன்றைக்கி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது அந்த கிருபையினிடத்தில் வருகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவ கிருபை உன்னை ரட்சிக்கிறது. அந்த கிருபை உனக்கு கிருபை என்று சொல்வதற்கு சரியான பொருள் தகுதியற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிற ஈவு அல்லது தகுதியற்றவர்களுக்கு பாராட்டுகிற அன்பு என்று பொருள்படும். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையிலே அன்பு வைத்து இரக்கம் பாராட்டினாரே, அதுக்கு தான் கிருபை என்று பொருள்படும். அது நல்ல லிட்ரல் மீனிங்னா பிச்சை. ஒருவருக்கு தர்மம் செய்கிறோன்னு சொன்னால் எந்த ஊரியா என்ன பண்ணுறான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் வாங்கின பிறகு உதவி செய்கிறோம் இல்லைங்க. அவரை பார்த்தோன்னு ஒரு அன்பாக உண்டாகுது. வெதர் இஸ் ஒர்த்தி ஆர் நாட், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. சிம்ப்ளி வி ஆர் ஹெல்பிங் ஹிம். அதானே வாழ்க்கை. இதை போல தான் கிருபை என்பது தகுதியற்றவளுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற அன்புக்கு பேர் தாங்க கிருபை. உங்கள் மேலே எங்கள் மேலேயும் ஆண்டவர் கிருபை வச்சார். அந்த கிருபை என்ன செய்து தெரியுமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து நாத்தமடித்து போயிருந்த நம்மை கிருபையினாலே ரட்சித்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா நம்ம நல்லவங்களானனால அல்ல, நம்ம திருந்திட்டோனால அல்ல, தேவ கிருபை நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய கிருபை நம்மை பரிபூர்ணப்பட வைக்கிறது. அந்த கிருபை என்னவென்று சொன்னால் அழகாக சொல்லியிருப்பாருங்க. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அந்த கிருபை நாம் இருக்கோமா? சங்கீதத்திலே வாசிக்கும்போது சங்கீதம் 32:10 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கர்த்தருக்கு பயப்படுவதை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நண்பர்களே, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோடை ரோடு என்கிற பகுதிக்கு ஊழியத்துக்காக சென்றிருந்தேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த செம்பட்டி என்கிற ஊருக்கு போகிற பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர் அந்த பக்கம்னா அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கத்தோலிக்க திருச்சபைகள் இருக்கிறது. அங்கே போய் எப்படியாவது நம்ம வீட்டில் ஒரு சின்ன கூட்டம் வச்சுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணின அருமையான சகோதரர்கள் என்னை வேண்டிக் கொண்டார்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக, திருமணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் பேச்சுலராக இருக்கும்போது. ஆகவே அந்த ஊருக்கு நான் போனேன். போயிருக்கும் பொழுது அந்த வீட்டில் நடத்தினச்சோ அங்கே உள்ள கேத்தலிக் ஃபாதர், அங்கே எல்லாம் கத்தோலிக்க மக்கள். அந்த ஃபாதர் சொன்னார், ஆண்டு இயேசுவை பற்றி தான் சொல்கிறீங்க, ஏங்கன்னு சொல்கிறீங்க, நம்ம சர்ச்சில் நீட்டுங்க மைக்கை போட்டு தான் அதுலேருந்து பேசுங்க அப்படின்னாங்க. அவன் இந்த ஆலயத்துக்கு வந்த பொழுது பல நண்பர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொன்னேன், ஆண்டுடைய அன்பை சொன்னேன். அப்பொழுது ஜெபராஜ் என்ற ஒரு சகோதரன், ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஏசப்பா எனக்கு செஞ்சதை உங்களுக்கு சொல்லாமல் நான் இருக்க முடியாது என்று தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு அந்த கொடைக்கானல் அடிவாரத்தில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறக்க நான் ரெகுலராக போவேன். எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு தெரியல, ஒரு தடவை தினகரன் ஐயா பாட்டை கேட்டேன், கிருபையே நான் இந்நாள் வரை இருப்பது உங்கள் கிருபையே என்ற பாடலை கேட்டேன். அதில் இருந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு அந்த பாட்டை கேட்பேன், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை கேட்பேன். கேட்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்நாள் வரை இருப்பது உங்களுடைய கிருபை.
இப்படி அந்த பாட்டை கேட்பேன். ஆண்டவர் வேண்டிக்குவேன். எனக்கு ரொம்பலாம் பக்தியெல்லாம் கிடையாது. ஒரு நாள் வழக்கம் போல் லீவுக்கு வந்தேன்னா என் தோட்டத்துக்கு போகிறதுக்காண்டி அந்த கொடைக்கானல் அடிவாரத்துக்கு நான் போனேன். என் தோட்டத்தில் எல்லாம் வேலைகள்லாம் செஞ்சுக்கவும் மழை வந்துச்சு. நான் போகிற வழியில் ஒரு காட்டார் ஒன்று போகுது. அதனால் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என் புல்லட் பைக் எடுத்துக்கிட்டு அந்த தோட்டத்துலேருந்து நான் திரும்பி வந்தேன். கரெக்டாக அந்த காட்டாற்றில் வந்து நிற்கும்போது வெள்ளம் வந்துடுச்சு. என் பைக் வர கொஞ்சம் தூரம் ஒரு 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 1/2 மீட்டர்கிட்ட போயிடுச்சு, 1 மீட்டர்கிட்ட போயிடுச்சு. தண்ணி அதுக்குள்ளே வேகமாக வந்துடுச்சு. அப்போ கிருபையே இந்நாள் வரை இவனை காத்தது கிருபைன்னு 2 லைனை பாட்டு ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் ஒரு முள்ளு மரம் அப்படி வேரோட பிடுங்கி வந்துடுச்சு. என்னையும் பைக்கையும் சேர்த்து அந்த சப்பாத்து பாலம்னு சொல்லுவாங்க, அப்படி கீழே போய் மேலே ஏறும். அதில் ஒரு கல்லில் போய் அப்படியே அணைச்சிக்கிச்சிங்க. இது நடந்து 2:30 மணி இருக்குங்க. நான் ஐயோ காப்பாற்றுன்னு சொன்னேன். எனக்கு இடுப்பளவுக்கு மேலே தான் வெளியே தெரியும். மற்றபடி என் பைக்கு நான் உட்காந்து எல்லாம் தண்ணிக்குள்ள சுற்றி அந்த முள்ளு மரம் அந்த கல்லோடு சேர்த்துருந்தேன். கிருபையே என்னை இந்நாள் வரை காத்தது உங்களுடைய கிருபையேன்னு சொல்லி அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தேன். ஐயா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன். 2:30 மணி ஆயிடுச்சு, 3:30 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் நீ நைட்டுங்க தான் இனிமேல் என்ன நடக்குமோ. என கால் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு, காலில் பயங்கரமான வலி. என்னை பைக்கோட வெயிட்டு இந்த மரம் வேறு அழுத்திக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் 5 மணிக்கு அந்த வழியாக வந்த மக்கள் சிலர் என்னை பார்த்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஊருக்குள்ளே ஓடி ஆச்சரியமாக இரவு 7 மணிக்கு நான் காப்பாற்றப்பட்டேன். என்னை ஆஸ்பத்திரி கொண்டு எல்லாம் ஊரில் பேசிக்கிட்டாங்க. அவனுக்கு கால் முறிஞ்சிட்டு, கை முறிஞ்சிட்டு, அது முறிஞ்சிட்டு, இது முறிஞ்சிட்டு சொன்னாங்க. ஆண்டோடைய கிருபையினால் என் கால்களுக்கு ஒரு சேதம் இல்லை, என் கால்களுக்கு ஒரு சேதம் இல்லை. பத்திரமாய் நான் பாதுகாக்கப்பட்டேன். கிருபையே இந்நாள் வரை என்னை காத்தது உடைய கிருபையே என்று சொல்லி அந்த பாடலை பாடினார். நண்பர்களே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவ கிருபை உன்னோடு இருக்குமானால் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அது உன்னை பாதுகாக்கும், அது உன்னை பாதுகாக்கும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், 10ஆம் வசனத்திலே, நான் இருப்பது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் கிருபையினால் இருக்கிறேன், நான் வாழ்வது தேவ கிருபையினால் வாழுகிறேன். Can you remember that? You are under the grace of God. தேவனுடைய கிருபையின் அடியிலே நீங்கள் இருக்கிறீர்கள், கிருபையின் நிழலிலே இருக்கிறீர்கள். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே பலவீனங்களும் பாடுகளும் வந்தது. எங்கேயாவது போயிடலாமா, ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு பதில், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாய்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அந்த கிருபை உண்மையில இருக்கும் பொழுது அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். உன் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு புது பலனை தரும். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் ஊழிய பயணங்களோ அவன் வாழ்க்கையின் அசைவுகளோ ஒன்றும் தடம் புரளவில்லை. காரணம் கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்கிறது. அந்த கிருபை என்ன செய்கிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள், சங்கீதம் 18 சொல்லுகிறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஒரு மேலே கர்த்தருடைய கிருபை வந்துருச்சுன்னா அவன் சாதாரணமாக இருக்கிற ஒரு பர்சன் இல்லைங்க, எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடுவான். அவன் லைஃப்பில் நிறைய பிளெஸ்ஸிங் வரும். தாவீதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தபடினால ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் அரசனாக மாறினான். இதை போல் வாழ்க்கையில் உயர்வு வேணுமா? நீ தயவு செய்து கர்த்தருடைய கிருபையை நாடுங்க. எனக்கு அருமையானவர்களே, டிஎல் மூடிகிட்ட போய் ஒரு நாள் கேட்டானா, உன்னுடைய வெற்றிக்குடைய ரகசியம், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் விக்டரி மினிஸ்ட்ரி, உன்னுடைய வெற்றியின் ஊழியத்தினுடைய இது என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், விச் இஸ் வெரி ஈஸி. நான் என்ன செய்கிறேன், எப்போ உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன், லார்ட் ஜீசஸ் ஹேவ் மர்சி அப்பான் மீ, லார்ட் ஜீசஸ் ஹேவ் மர்சி அப்பான் மீ, சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி அப்பான் மீ. இதான் தாவீதின் குமாரனே என் மேலே கிருபையாயிரும், தேவனே என் மேல் இரக்கமாயிரும். இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கிருபை தான் என்னை மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கு உன்னை பாதுகாக்க அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. வாழ்க்கையில் ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்கிறியா, உயர்வு இல்லைன்னு சொல்கிறியா, அங்கிட்டுக்கிட்டு யாராவது டிபெண்ட் பண்ணி யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இன்றைக்கி தயவு செய்து அந்த கிருபைக்கு வா. அந்த கிருபையின் சன்னிதானத்தில் விழுந்து விடு. கர்த்தரை நம்புங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. இன்றைக்கி அந்த கிருபையை நம்புங்க. ஆண்டவரே, என் மேலே கிருபையாயிரும் ஐயா, என் மேலே கிருபையாயிரும் என்று ஆண்டோடைய பாதத்தில் கெஞ்சுவீர்களா? அந்த கிருபையின் பரிபூர்ணம் உங்களை நிரப்பும் பொழுது சாதாரணமாக எண்ணப்பட்ட நீங்கள் அசாதாரணமான மனிதர்களாய் நீங்கள் மாறலாம். நிச்சயமாக கர்த்தர் அப்படி மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டோடைய கிருபை எப்படிப்பட்டது? ஆண்டவரால் அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? அங்கே கொலோசையில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அந்த பரிபூர்ணம் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் மேலான பரிபூர்ணமாயிருக்கிறதாம். இந்த உலகத்தில் என்னென்ன வல்லமைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, தேவனுடைய பரிபூர்ணம் சாதாரணமான பாவம் இல்லை. இட்ஸ் அ பவர், இட்ஸ் அ அபண்டன்ட் பவர். திரளான வல்லமை உள்ளது. சாதாரண அதிகாரம் அல்ல, சாதாரண வல்லமை இல்லை, இல்லையா? ஆண்டவராகி கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று எல் ஷடாய். எல் என்றால் ஸ்ட்ராங், வலிமை மிக்க தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு 99 வயதானவுடன் தரிசனமாகி சொல்கிறாரு, எப்பா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். அப்படின்னா என்ன? உன் வயசை பார்க்காத, உன் ஃபிசிக்கல் பாடியை பார்க்காத, எல்லாத்தையும் அதிகாரப்படுத்துகிற, எல்லாவற்றிலும் வல்லமை ஊட்டுகிற வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. சீஷர்கள் இடத்துல ஊழியத்துக்கு அனுப்பும் முன்னாடி மற்ற 28ஆம் அதிகாரம் சொல்கிறது 18ஆம் வசனத்தில் அவர்களுக்கு சமீபமாய் வந்து, ரொம்ப அழகாக போட்டிருக்குது, தூரத்துலேருந்து சமீபமாய் வந்து சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். பிரைஸ் தி லார்ட். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். சும்மா ஒன்றும் ஆண்டவர் சீஷரை அனுப்பலை, அவங்க வல்லமை கொடுத்து அனுப்புகிறார், வல்லமை ஊட்டி அனுப்புகிறார். ஆண்டவர் ஊழியத்துக்கு போக முன்னாடி என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாம் போய் எருசலேமில் காத்திருங்க, உன்னத பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். எருசலேமில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே 120 பேர் கூடியிருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்கினார். வரங்களினால் நிரப்பப்பட்டார்கள், வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த உலகத்திலே வல்லமை உள்ள காரியங்களை செய்ய முடியாது, அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது, அதிசயமான காரியங்களை செய்ய முடியாது. தேவனுடைய அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் we need the power of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்கு தேவை, பரிசுத்தாவின் புதுபலன் நமக்கு தேவை. நீங்கள் பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுரு, பயந்து போன பேதுரு, பொம்பளைக்கு முன்னாடி பயந்த பேதுரு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, அந்த கூடியிருந்த மக்களை பார்த்து, திரளான ஜனங்களை பார்த்து, நீங்கள் தான் அந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்தீர்கள், யூ ஹவ் crucified him, நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள் என்று பகிரங்கமாய் குற்றம் சாட்டுகிறான். எப்படி இந்த வல்லமை வந்தது? பரிசுத்த ஆவியின் மூலமாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கலாம், T.L. ஆஸ்பான் அவர்கள் இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று முதல் முறையாக வந்தார்கள். வந்திருந்த பொழுது யூபியிலும் கல்கட்டாவிலும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். வந்த கொஞ்ச நாளிலே 3 மாதத்திலே பலவீனப்பட்டு அவளுக்கு வாழவே முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பி போய்விட்டார்கள். அங்கே ஒரு மனுஷனை பார்த்த பொழுது, ஒரு போதகரை பார்த்த பொழுது சொன்னார், என்னுடைய தரிசனமெல்லாம் போய்விட்டது, இனி நான் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் முழுமையாக இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டாராம். அப்போ அந்த தோளில் தட்டி கொடுத்து சொன்னாராம், do you receive the power of the Holy Spirit? Do you receive the power of the Holy Spirit? அவர் கேட்டாராம், what is that? What is that? Do you have the anointing of the Holy Spirit? பரிசுத்தாவினுடைய நிறைவு ஒன்றுக்குள்ள இருக்குதா? இல்லை. ஆண்டவருக்கு ஏதாவது செய்கின்ற உற்சாகனுக்குள்ளே இருக்குது. அவர் சொன்னாராம், பரிசுத்தாவி உனக்கு தேவைப்பா, பரிசுத்தாவி மூலம் பெற்றுக்கொள்,
அதற்கொண்டு வாழ்க்கையை ஆண்டவர் திசை திருப்புவார் என்று சொன்னாராம். அதன்படி போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார். வல்லமையான காரியங்களை செய்தார், திரளான அற்புதங்களை செய்தார். 1958 ஆண்டிலே அவர் இந்தியாவிலிருந்து பல இடங்களிலே அவர் விடுதலையின் கூட்டங்களையும் அற்புத ஊழியின் கூட்டங்களையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் மதுரை மாநகருக்கு விஜயம் செய்தார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். இதை கேட்ட மக்கள் எப்படியாவது ஊழியத்தை தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்க கோர்ட்டில் போய் பெர்மிஷன் கேட்டாங்க. கோர்ட் சொன்னது, ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்குள் மதுரையை விட்டு நீ வெளியே வர வேண்டும். ஆகவே சனிக்கிழமை இரவு சொன்னார், நாளைக்கு நான் 4 மணிக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு நான் போகணும். அதனால் நாளைக்கு பகலில் 1 மணியிலிருந்து 2:30 மணி வரை கூட்டம் இருக்கிறது, வரவர்கள் வரலாம், உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொன்னார். அது ஒரு மே மாதமா, உச்சி வெயில் மண்டை பிளக்கிற அளவு அங்கே பெய்து கொண்டு இருக்கிறது, வெயில் அடித்து கொண்டு இருக்கிறது. திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தினகரும் அந்த கூட்டத்துக்கு வந்தார். நடந்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த பொழுது அவர் கேட்டாரா, நான் போகிறேன், ஆனால் இதை காட்டிலும் வல்லமையான ஊழியர்களை கர்த்தர் இங்கே இருந்து எழுப்புவார்னு சொன்ன பொழுது தினகரன் அவர்கள் இருதயத்தில் கையை வைத்து, இதோ நான் இருக்கிறேன், என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னை ஆட்கொள்ளும், என்னை பலப்படுத்தும் என்று கெஞ்சினாராம். அந்த தேவன் அந்த ஜபத்தை கேட்டு வலிமையான ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்தினார் என்று அவர் எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை வித்தியாசமாக அந்த பரிபூர்ண தேவன் பரிசுத்தாவின் பரிபூர்ணத்தினாலே உன்னை நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு தாரும், நான் வல்லமையாய் கிரியை செய்ய விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது. நான் அவளை ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த பரிபூர்ணப்படவும் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு அதே இயேசு உன் பக்கத்திலே உண்டு, உனக்கு அருகாமையில் உண்டு. உன்னை பலப்படுத்த, உனக்கு உதவி செய்ய, உன் கண்ணீரை துடைக்க, உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் இறங்கி உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசின அற்புத வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைக்கு சொல்லினீர் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் அருமையான பிள்ளைகளை உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நீர் கொடுத்த ஜீவன் சாதாரண ஒரு ஜீவன் அல்ல ஆண்டவரே. தெய்வ தத்துவத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே கொடுக்கிறீர். சகல தேவ தத்துவத்தின் வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தை எல்லா விதங்களிலும் தூக்கி எறிகிற அந்த வல்லமை எங்களுக்குள்ளே தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் வாழ்க்கையில் எனக்கு ஒரு உயர்வு வராதா, ஒரு மேன்மை வராதா, என் கண்ணீர் மறையாதா, என் பலவீனங்கள் மறையாதா, கர்த்தனை பலப்படுத்த மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று சொன்னீரே. தாவீது சொன்னது போல அவர் என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறார் என்று சொன்னது போல அந்த கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு வேதனை மத்தியில் இருந்த பவுலை பார்த்து சொன்னீர் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. அந்த கிருபையை தாருமப்பா. உமக்கு பயப்படுற பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை, தப்பு வைக்கிற கிருபை தருவேன் என்று சொன்னீரே. அந்த கிருபையை தாரும். இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு எனக்கு அந்த கிருபை தேவை என்று கெஞ்சுகிறார்களோ, அவருடைய பலவீனங்கள் மறைவதாக, பாடுகள் மறைவதாக, துக்கங்கள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. வல்லமையில் என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் வல்லமை இல்லை, என்னால் பிரசங்கம் பண்ண முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்னெல்லாம் கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைக்கி அந்த பலத்தை கொடுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே, அவள் மேல் இறங்கும், அவளை விடுவியும், ஆசீர்வதியும், உயர்த்தும் ஆண்டவரே. இப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டு பரிபூர்ண ஜீவனை கொடுத்து பலப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.